சேம் டிசைன்ஸ் வேற லெவல் லுக். அது என்னன்னு பார்க்கலாமா? இதோ வந்தாச்சு நம்ம கைத்தறியில் ரெடியான ரெண்டாவது சேரீ. இப்போ பாருங்க, சேம் டிசைன்ஸ் தான், பட் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. பார்க்க வேற லெவலாக இருக்குல்ல. இதுதாங்க ப்ளவுஸ். எப்பவுமே பிளைன் ப்ளவுஸ் தாங்க சில்க் சேரீயில் வரும். இது முந்தானிங்க. நான் சொன்ன மாதிரி முந்தானி, ப்ளவுஸ், பார்டர் எல்லாம் சேம் கலர் தாங்க எல்லா சேரீக்குமே. கலர்ஸ், பாடி கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுங்க. எப்போவுமே சில்க் சேரீ செய்யும்போது முதல்ல ப்ளவுஸ், அப்புறம் முந்தானி, அடுத்து தான் பாடி பார்ட் செய்வாங்க. இந்த ஆர்டரில் தாங்க செய்வாங்க. வாங்க இப்போ இந்த சேரீ எப்படி மடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் அதில் எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்தால் கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ சில்க் சேரீ மடிக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ளவுஸை உள்ளே வச்சு மடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்பவும் மடிக்கிற மாதிரி எட்ஜ் டு எட்ஜ் வச்சு மடிப்பாங்க. இதை பாருங்கள், இது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் உள்ள பட்டு சேலையும் இது போல் மடித்து பார்க்கலாம். இந்த கலர் காம்பினேஷனும் கண்ணை கவர்ல. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் சேரீ பிங்க் கலருங்க, செகண்ட் சேரீ ப்ளூ கலருங்க. எனக்கு பர்சனலாக ப்ளூ கலர் தாங்க பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு கலர் சேரீல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சேரீ வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா மணித்தறி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.